வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பூஜை ரூம் டூர் பார்க்க போகிறோம் அண்ட் ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செப்பரேட்டாக பூஜை ரூமெல்லாம் எதுவும் கிடையாது, ஒரு பெட்ரூம் தான். நாங்கள் சாமியெல்லாம் கொண்டு வந்து இது டேபிள் வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட விநாயகர் சதுர்த்தி வீடியோலலாம் வேறு மாதிரி செட்டப்பில் தான் பூஜை ரூம் இருந்திருக்கும். ஸோ அதை பார்க்காதவங்க அதில் பாருங்கள். இப்போ வந்து செப்பரேட்டாக பூஜை ரூமில் என்னென்ன வச்சுருக்கேன், என்னென்ன சாமிகள்லாம் வச்சுருக்கேன், நான் எப்படி வந்து சாமி கும்பிட்றேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்கள் இருந்து சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எங்களோட பூஜை ரூமோட ஓவரால் வியூ. இந்த வந்து பெட்ரூமில் வந்துட்டு நாங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக பெரிய ஒரு ரூம் வந்து இப்படி பூஜை ரூம் வந்து செட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிள். இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ரேக் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பழைய தீபங்கள், மண் விளக்கு இருக்குது இல்லைங்களா, கார்த்திகை தீபத்துக்கு அதெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே வந்து சாய்பாபாவுக்கு வைக்கிற பிஸ்கட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காயின்ஸ் இருக்குது, அது வந்து சேஞ்ச் பண்ணணும், மணி, அதுக்காக அங்கே வச்சுருக்கோம், சேர்த்தி வச்சுருந்தது. ஸோ இப்போ இந்த டேபிள் மேலே நம்ம வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு பாபா. இவங்க வந்து பெரிய பாபா, இவங்க வந்து சின்ன பாபா. இவங்க வந்து ஒரு ஃபோட்டோ. இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அன்னலக்ஷ்மி தாயார். அவங்கள வந்து அரிசியில் இந்த ஒரு பித்தளை ஒரு பவுலில் அரிசி ஃபுல்லாக நப்பி இங்கே பாருங்கள் எப்படி உட்கார வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். அவங்களோட அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி கிடைக்கும், அதை வந்து உள்ளே வந்து போயிருக்கும். ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி நிரப்பி தான் வைக்கணும். உங்கள்கிட்ட காயின்ஸ் வந்து என்ன காயின் இருக்கோ அதை இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பாபாவுக்கு வந்து இது நானே செஞ்ச மாலை, அந்த ட்ரெஸ்ஸு, தொப்பி 2 பேர்த்துக்கும் நான் தான் செஞ்சேன், 2 பாபாவுக்கும். அண்ட் இங்கே வந்து ஒரு குங்குமம் வச்சுருக்கேன். இது வந்து 1 ரூபி காயின் முடிஞ்சு வச்சுருக்கோம், ஒரு வேண்டுதலுக்காக வேண்டிட்டு இங்கே முடிஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து குலதெய்வத்தில் போட வேண்டிய ஒரு பணம். அடுத்து வந்து இவருக்கும் வந்துட்டு நம்ம கீழே என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2 சிலைக்கு கீழேயும் ஒரு மரப்பலகை வச்சு அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் துணி வந்து விரிச்சிருக்கேன். இப்படி நம்ம விரித்து வைக்கும்போது பாபா நம்ம வீட்டில் வந்து இருப்பார், அந்த மாதிரி ஒரு ஐதீகம். அண்ட் வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாபா டாலர். இது கோல்டெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு டாலர். முன்னாடி வந்து பாபா இருப்பார், பின்னாடி வந்து இந்த மாதிரி விநாயகரோட சிம்பல் இருக்கும். அண்டு இதுவும் வந்து கோல்டெல்லாம் இல்லைங்க, இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு கோவில் இருக்குது, நம்ம விநாயகர் கோவில் தான் அது. அந்த கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் 100 ரூபா கொடுக்கும்போது இந்த காயின் கொடுத்தாங்க, அது அம்மா வந்து எனக்கு கொடுத்தாங்க. அடுத்து இன்றைக்கி வந்துட்டு பாபாவுக்கு பூஜை பண்ணங்காட்டி பால் பாயசம். அண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே எனக்கு பாபா வந்து நான் கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து இந்த டீத்தூள் வந்து போட்டு வைக்க சொன்னாங்க. எனக்கு பாபாவை அறிமுகப்படுத்தினவங்க வந்துட்டு அவங்க இப்படி தான் கும்பிடுவாங்க, எதுவுமே இல்லைன்னா கூட நான் இந்த மாதிரி தண்ணியில் டீத்தூள் மட்டும் போட்டு வச்சுருவேன். டெய்லியுமே இது வந்து மாற்றிடுவேன், டெய்லியுமே இது பண்ணுவேன். அதில் வந்து இவங்க விநாயகர் இந்த 2 பாபா சிலை இவங்களுக்கு மட்டும் நாங்கள் அபிஷேகம் பண்ணி வியாழக்கிழமை இந்த மாதிரி பூஜை பண்ணுவோம். அண்ட் இங்கே என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சொம்பு தண்ணி வச்சு பூ போட்டிருக்கேன், பொட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் வந்து வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க பெரியவங்க, அதனால் இப்படி வச்சுருக்கோம். இதை வந்து டெய்லி மாற்றிடலாம். இந்த தண்ணி, இந்த டீத்தூள் தண்ணி இதெல்லாம் வந்து செடிகளுக்கு ஊற்றிடலாம், கால்படாத இடங்களில் ஊற்றிடணும்.
அண்ட் இங்கே அது பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சாம்பிரான் வைக்கிற பிளேட்டு இந்த பக்கமும் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மனை மாதிரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். நல்லா இருக்குது. இப்படி 3 இடத்தையும் இந்த மாதிரி அழகாக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. எனக்கு இப்போ கீழே வைக்கும்போது ஒரு மாதிரி ஸ்பேஸ் வந்து ரொம்ப நிறைய எடுத்த மாதிரி இருந்தது. அதனால் இப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மனையை ஒட்டி பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சாயப்பாவோட புக்கு சச்சரிதம் புக்கு வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து சாய்பாபாவோட வினாவிடை புக்கு வந்து வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே டெய்லி வந்து நாங்கள் பூஜை பண்ணி வச்சுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தனம், குங்குமம், திருநீர் இதெல்லாம் வந்து வைக்கிற ஒரு பிளேட்டு. இது வந்து இப்படி மூடி வச்சுக்கலாம். இது வந்து அம்மா வீட்டில் இருந்தது. நான் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோட விளக்கோட வெளிச்சம் பாருங்கள் எப்படி எல்லா பக்கம் வந்து விழுகுது அப்படின்னு. இந்த விளக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு அத்தை வந்து கொடுத்தாங்க, எங்கள் ரிலேட்டிவ் அத்தை. ஸோ இது வந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போது கல்யாணம் ஆகி. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஆடி பெருக்கு அன்னைக்கிட்ட இதை வந்து நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறோம். அழகாக இருக்கும். நம்ம லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஈவினிங் தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா, அப்போ ஏற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த தீபம் பற்றி எனக்கு தெரில. இந்த தீபம் பற்றி யாராவது தெரிஞ்சால் எனக்கு வந்து சொல்லுங்கள், இது தீபத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது. அண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கற்பூரம் காட்டுற ஒரு கரண்டி. பாபாவுக்கு எப்போவுமே இங்கே வந்து 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுருப்பேன். நான் மொத்தம் வந்து 5 தீபம் ஏற்றிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து 2 ஏற்றிருக்கேன். இது வந்து தீபத்துக்கு வந்து இது திசை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த தீபம் வந்து விநாயகருக்கு வந்து ஏற்றி வச்சுருக்கேன். அண்ட் அப்படியே வந்து போனோம் அப்படின்னா என்னடா இப்படி கிறுக்கி இருக்குன்னு நினச்சிக்காங்க. இது ஆக்சுவலி பெட்ரூமாக இருந்தப்போ பாப்பா பெட்டில் நின்றுட்டு எல்லாம் கிறுக்கி வச்சிட்டா. ஸோ இது ரெண்டட் ஹவுஸ்ன்றங்காட்டி நம்ம உடனே பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டாண்டு வந்து நான் செவுத்தில் அடித்து அதுக்கு விளக்கு வைக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த 2 விளக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா விளக்கு, குத்து விளக்கு சொல்லுவாங்களா, அந்த விளக்கு தான். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கும் நான் வந்து பொட்டெல்லாம் வச்சு தட்டத்துக்கும் பொட்டு வச்சு பூ வச்சு தான் எப்போவுமே நான் டெய்லி விளக்கேற்றுவேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா விளக்கை வந்து குளிர்விக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இது வந்து தூண்டுறக்கும் யூஸ் பண்ணலாம், குளிர்விக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படியே பக்கத்தில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிக்கடவுள் கணேசன். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கினோம் இந்த ஸ்டாச்சு. அவர் பக்கத்தில் கிருஷ்ணர், இந்த பக்கம் ஐயப்பன், சின்ன சின்ன கிளாஸில் இருக்கிற இது. ஸோ இந்த ஸ்டாண்டுக்கும் பொட்டு வச்சு எப்போ இப்படி தான் வைப்பேன். இது வந்து அவருக்கு போன வருஷம் செஞ்ச கொடை. இதோட வீடியோ உங்களுக்கு நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு முருகர் இருப்பார், 6 படை முருகர் இவர். அடுத்து இது வந்து எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி 5 சாமிகளும் இருக்கிற ஒரு படம். இது வந்து நானும் ஹஸ்பண்ட் தனியாக வீடு வந்து பால் காய்ச்சி வரும்போது இது வந்து வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் ஓவரால் சாமி ரூம். சாமி வந்து இப்படி தான் நான் வச்சுருக்கேன். அண்டு இங்கே வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எண்ணெய் வச்சுருக்கேன். 3மே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான். இது வந்து ஊற்றுற கஷ்டமாக இருக்குதுன்னு பழைய பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வாங்குறதுக்கு முன்னாடி அது தீந்துருச்சு. இதை வந்து எடுத்து டிஸ்போஸ் பண்ணணும். இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வேஸ்டெல்லாம் நம்ம பூவு உதுபத்தி இதெல்லாம் போடுற ஒரு பவுலு. அதுக்கு மேலே நம்ம கை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கிச்சன் டவலு. இந்த கிச்சன் டவல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்பேன், அன்பாக்சிங் வீடியோ, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான்லாம் இருக்கிற ஒரு ஸ்டாண்டு. இதுவும் வந்து நாங்கள் செவுத்தில் தான் மாட்டி வச்சுருக்கோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு மேல் ரேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாபாவோட ட்ரெஸ்ஸு அண்டு இந்த மாதிரி மாலையெல்லாம் வைக்கிறதுக்கு இது இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி. இது புதுசு, ஃபோன் வாங்கினது கொடுத்தாங்க, அதனால் அதை அப்படியே வச்சுருக்கோம். இன்றைக்கி பாபாவுக்கு ட்ரெஸ் போட்டங்காட்டி இதில் வந்து ஒன்றும் இல்லை. இது வந்து ரெகுலராக பாபாவோட பெரிய சிலை இருக்குது இல்லைங்களா, அந்த பாபா கழுத்தில் போடுற ஒரு மாலை, முத்து மாலை இது. அடுத்து இது வந்து பன்னீர், இந்த அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறது. இது ஒரு கத்திரிக்கோல் வச்சுருப்பேன், ஒரு ப்ரஷ் வச்சுருப்பேன். இது வந்து சாமி சிலைகள்லாம் கழுவுறதுக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணுவேன்.
இது வந்து அந்த சாம்பிராணிக்குள்ளே வர பிளேட்டு. இது வந்து ஒரு கல்பூரம் டப்பா இங்கே தான் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. நம்மளோட சேனல் அதை வந்து அப்லோட் பண்ணியிருப்போம், கும்பாபிஷேக வீடியோ, எங்கள் ஊர் கும்பாபிஷேக வீடியோ. ஸோ அங்கே வந்து கொடுத்த தீர்த்தம், கும்பாபிஷேகத்தில் வந்த தீர்த்தம் இது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தனக்கல், சந்தனக்கட்டை வச்சுருக்கேன். இது வந்து சாம்பிராணி. இது வந்து சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்துட்டு திரியெல்லாம் இதில் தான் வச்சுக்குவேன். யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற உடைக்காத திரியெல்லாம் இதில் வச்சுக்குவேன். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்ஸு, நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணுற புக்ஸு. இதில் என்னென்ன புக்ஸ் இருக்குதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேற 1008 சாய்பாபா நாமங்கள். இது வந்து எம்டி புக் தான். இது கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கினது. இப்போ வரைக்கும் நான் எதுவும் ஃபில் பண்ணல, மீன்ஸ் எதுவும் எழுதி வைக்கலை. இது வந்து எக்ஸ்ட்ரா புக், இது நான் வச்சுருக்கேன். இது வந்து கந்த சஷ்டி கவசம். இது சீரடி சாய்பாபாவோட வியாழக்கிழமை விரதம் புக்கு. இது வந்து அதே மாதிரி புக்கு தான். 1008 நாமங்கள் எழுதுகிற வேண்டுதல் நிறைவேற்ற ஒரு புக்கு தான். இது வந்து எழுதிட்டேன், இது கல்யாணத்துக்கு முன்னாடி எழுதுனது. இது வந்து நம்ம கொண்டு போய் ஷீரடி போகும்போது யார்ட்டையாவது கொடுத்து விடலாம், இல்லைன்னா நம்மளே ஷீரடி போகிற வாய்ப்பு வந்து கிடைக்கும்போது நம்ம கொண்டு போய் உண்டியலில் போட்டுடலாம். நான் ஷீரடி போகணுன்னு ரொம்ப வருஷமாக நினச்சிட்ருக்கேன். எப்போ என்னை பாபா கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியல. போகும்போது கண்டிப்பாக இதை கொண்டு போய் அவரோட உண்டியலில் சேர்த்தணும். இதுவும் வந்து எனக்கு வியாழக்கிழமை வந்து விரதம் புக்கு தான். இது வந்து எனக்கு கோவிலில் கொடுப்பாங்க, அப்போ கொடுத்த புக்கு. வந்து அப்படியே ஃபஸ்ட் டைம் எனக்கு கோயிலில் கிடச்ச புக்கு, அதனால் அதை அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். இதுவும் வந்து அதே மாதிரி சாய் விரதம் புக்கு தான். இதுவும் கோயிலில் விரதம் இருந்து 9 வார விரதங்கள் இருந்து கொடுப்பாங்களே அந்த புக்கு. இது ராமாயணம் புக்கு. இதுவும் எகெயின் ஷீரடி விரதம் புக்கு தான். இது ஒரு பேப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோகம்லாம் இருக்க பேப்பர். இதுவும் வியாழக்கிழமை புக். இது புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விரதம் புக்கு எல்லாமே நம்ம கோயிலில் கிடைக்கும். விரதம் இருக்கிறவங்க விரதம் இருந்துட்டு கோயிலில் கொடுப்பாங்க. கொடுக்கறது நான் வேண்டான்னு சொல்லாமல் வாங்கி வச்சுக்குவேன். ஸோ அவ்வளோதான் இந்த புக்ஸ் என்கிட்ட இருக்கிறது. ஸோ இது வந்து செகண்ட் ரேக்கு. செகண்ட் ரேக்கில் வந்து இங்கே சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது வச்சுருப்பேன், டஸ்ட் பண்ணுறதுக்கு, சாமிக்கெல்லாம் டஸ்ட் பண்ணுறதுக்கு இது வச்சுருப்பேன். இந்த செவத்தில் வந்து இந்த தூபம் போடுறத வந்து இங்கே மாட்டி வச்சுருப்பேன். அடுத்து இப்போ வந்து செகண்ட் ரேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு காமிச்சாரு. இது வந்து ஊதுபத்தி வந்து ஹோல்டர். இது வந்து இப்படி ஊதுபத்தி போட்டு வச்சிட்டோம்னா ஸ்மெல் வந்து வெளியே போகாது, அதுக்காக இது அப்பா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து அப்படியே பத்திரமா வச்சுருக்குவேன். இதில் தான் ஊதுபத்தி வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எகெயின் வந்து அந்த கிச்சன் டவல் தான், அந்த ரீயூசபிள் டவல். இது வந்து இங்கே ஒன்று வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வச்சுருப்பேன். இது வந்து இன்னொரு 2 புக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறங்காட்டி வெளியே வச்சுருப்பேன். இது வந்து வியாழக்கிழமை விரதம் எல்லாமே இருக்கும். இது அஷ்டோத்திரம், ஆரத்தி, பஜனை பாடல்கள் எல்லாமே இதில் வந்து இருக்கும். நம்ம இது வந்து ரெகுலராக படிச்சுக்கலாம். போற்றி 108 போற்றி நாமவழி எல்லாமே இருக்கும் இல்லைங்களா. கண்டு இது வந்து ஆரத்தி பாடல்கள்னே ஒரு புக்கு வந்து இருக்குது. காலை ஆரத்தி, மாலை ஆரத்தி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த புக்கு இது நான் அபிஷேகம் பண்ணும்போது இதை தான் படிப்பேன். அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு மற்றது படிக்கிறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்து இதில் வந்து ஒரு சின்ன திருநீர் பேக்கெட் இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்ததை கொடுத்தது, ஊர்லேருந்து நம்ம வாங்கிட்டு வர்றது தான். அப்புறம் இங்கே வந்து ஒரு யூஸ் பண்ணிகிட்ருக்க திரி பேக்கெட்டு. இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க மேட்ச் பாக்ஸு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா டீ தூள் பாக்ஸ். இதில் டீ தூள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் மேக்ஸிமம் அந்த ரேஷன் கடைகளில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டீ தூள் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து தீர்ந்தக்கப்புறம் மறுபடியும் ஸ்டோர் பண்ணி பாபாவுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த டீ தூள் போடுறதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டும் 3 பாத்திரம், சின்ன பித்தளை பாத்திரம் ஏதாவது சாமிக்கு வேணும்னா வைக்கிறதுக்காக இதை கவர் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ் பண்ணாதது, அதனால் இப்படி வச்சுருக்கேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க மேட்ச் பாக்ஸு. இது பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எகெயின் நம்ம சொன்னேன் இல்லையா, அந்த கும்பாபிஷேகத்தில் வந்துட்டு ஓமகுண்டம் வளர்ப்பாங்கள்ல, இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு திருநீர் பேக்கெட்டு. ஓமகுண்டம் வளர்ப்பாங்கள்ல, அந்த திருநீர் பாருங்கள், அந்த வேறு இதெல்லாம் போட்டு இது அந்த திருநீர். ஸோ அந்த திருநீர் வந்து வீட்டில் எப்போவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கோம். இந்த பாக்ஸில் வந்து அது மட்டும்தான் இருக்குது. அடுத்து இது வந்து மஞ்சள், சாமிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக பொட்டு வைக்கிறதுக்கு, அப்புறம் அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது.
இது வந்து ஒரு சந்தனம் குங்குமம்லாம் போட்டு வைக்கிற பவுல் தான். அதில் வந்து நான் கயிறு வச்சுருக்கேன். இது எங்கள் குலதெய்வ கோயில் கயிறு அண்ட் மஞ்சள் கயிறெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சந்தனம், பூஜை சந்தனம். இது வந்து பவுடரு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குங்குமம் வச்சுருக்கேன், உடச்ச குங்குமமெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து வெறும் திருநீர் மட்டும், உடச்ச திருநீர் உடைக்காத திருநீர் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா ஸ்மெல் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த ஸ்டாண்டில் இருக்குது. நான் ரொம்ப கசகசன்னு எதுவும் வச்சுக்க மாட்டேன். இவ்வளோ தான் வைக்கிறதுக்கு ஸ்பேஸும் இருக்குது. ஸோ அதனால் இது மட்டும்தான் நான் வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஸ்டாண்டில் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட பூஜை ரூம் வந்து இப்படி தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ இதில் வந்து என்னென்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அண்டு இப்படி தான் நான் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து இப்படி தான் வந்து சாமி கும்பிட்றது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பழக்கங்கள் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்களும் கடைப்பிடிச்சிக்கோங்க. பேசிக்காக நியூவாக மேரேஜ் ஆன பெண்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூவாக வீடியோ பாடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். தேங்க்யூ.